ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. குழந்தைகள், நீங்கள் இல்லற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறாரு. குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் ட்ரஸ்டியாக இருங்க. என்னோடது அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் அனைத்து பொருள் மீதும் இருக்கக்கூடிய பற்றுதலை நீங்கள் இப்போ விலக்கி விடுங்கள்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, அப்படி முழுமையான பிச்சைக்காரர்களாக இப்போ ஆகிவிடுங்கள். யார் இப்போ முழுமையான பிச்சைக்காரர்களாக ஆயிடுறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் இளவரசர்களாக ஆக முடியும். அப்போ பாபா பிச்சைக்காரர்கள்னு யாரை சொல்கிறாரு? என்னோடதுன்னு நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவர்கள் தான் பிச்சைக்காரர்கள். அப்படி எல்லாத்தையுமே பாபாவுடையதாக மாற்றி விடுங்கள்ங்கிற. குழந்தைங்களோட லட்சியமே என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கோ, நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்துவிடும். ஆனால் உலகம் இறக்கிற வரைக்கும் நானும் அப்போ தானே இறக்க முடியும்னு நினைக்க வேண்டாம். நான் போயிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு உலகமே இல்லை. அப்போ அதே போல் தான் இங்கே நீங்கள் இப்போ உலகம் இருந்தாலும் நீங்கள் பாபாவோட குழந்தை ஆகிட்டோன்னா, நான் இறந்தாச்சு பழைய உலகத்துலேருந்து, அதனால் என்னோடதுங்கிறது எதுவுமே இல்லை, இந்த உலகமே எனக்கு இப்போ இல்லை, அப்படி நீங்கள் ஆகிடணும். அதுதான் உங்களோட லட்சியம். அப்போ அதில் முக்கியமான விஷயம் சொல்கிறார் பாபா, இந்த உடலையும் தன்னுடையதாக நினைக்காதீங்க, இந்த உடலும் பாபாவோடது. அப்படி எதுவுமே நினைக்கிறதுக்கு இல்லாத அளவிற்கு ஆகிவிடுங்கள். இந்த உடலும் உங்களுக்கு என்னோடது ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு ட்ரஸ்டியாக ஆகிவிடுங்கள். அப்படி முழுமையான பிச்சைக்காரர்களாக ஆகக்கூடியவங்க தான் உயர்ந்த பதவிக்கு போக முடியுங்கிறார். அதுக்கு பாபா பிரம்மா பாபாவை எக்ஸாம்பிளாக சொல்கிறார். பிரம்மா பாபா தன்னுடைய உடலை, மனதை, பொருளை, தன்னோட இருந்த சம்பந்தங்கள் எல்லாத்தையும் சிவபாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். தன்னுடைய பொருளையும் கூட 4 சகோதரிகளுக்கு எழுதி வச்சுட்டார். ட்ரஸ்டியாக இருந்து மேனேஜ் பண்ணார். என்னோடதுங்கிறது எதுவுமே பாபா கிட்ட ஸ்தூலமாகவும் இல்லை, அந்தளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதே போல் பாபா தன்னுடைய உடலை கூட பாபாவோட ரதமாக கொடுத்துட்டார். அதுக்கும் ட்ரஸ்டி ஆகிட்டார், அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படி. அப்போ அதுபோல் பாபா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்கிறாரு, எதையுமே நீங்கள் என்னுடையதுங்கிறது ஞாபகத்துக்கு வராத அளவுக்கு சிவபாபாவோடதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். உடலும் அவரோடது, பொருளை எல்லாத்தையும் நம்ம ஸ்தூலமாக கொடுத்துட முடியாது, ஆனாலும் சூக்ஷமத்தில் எல்லாமே பாபாவோடதுன்னு நினைங்க. பக்தியிலே அப்படி தான், கடவுள் எனக்கு எல்லாமே, பகவான் எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க, எதுவுமே என்னோடது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை செய்கிறீங்கன்னு சொல்கிறாரு பாபா. அப்படி யார் பிச்சைக்காரர்கள் ஆகிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் பிரின்ஸாக ஆக முடியுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பக்தியில் எவ்வளோ 2500 வருஷமாக அந்த கீதையை கேட்டு வந்தீங்க, அரை கல்பத்துக்கு, ஆனால் உங்களோட வயிறு நிரம்பலை அப்படின்னா நீங்கள் திருப்தி ஆகலை, எந்த பலனும் கிடைக்கல, ஆத்மாவுக்கு குஷி இல்லை, சுகம் இல்லை, சாந்தி இல்லை. அப்போ இப்போ நீங்கள் ஒரே ஒரு பிறவியில் தான், இப்போ மட்டும்தான் உண்மையான கீதையை, பகவான் வாக்கியத்தை கேட்குறீங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. பாபா 2 விஷயம் சொல்கிறாங்க, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க, இன்னொன்று வேறு யாரையுமே நினைவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ தான் ஆத்மா நீங்கள் பதீத்தத்திலேருந்து பாவனமாக தூய்மையாக ஆக முடியும். ரெண்டாவது விஷயம் சொல்கிறார் பாபா, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் உயர்ந்த பதவிக்கு போக முடியும். குணங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரிய பெரிய ராயலாக வாழ்ந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அதிகமாக பேசக்கூட மாட்டாங்க. தனக்கு ஏதாவது தேவைன்னா கண்ணை காமிச்சிட்டு போயிடுவாங்க செக்ரட்டரிகிட்ட. அப்படி ரொம்ப ராயலான நடவடிக்கையோடு இருந்தவங்களாம் இருக்காங்க. பாபா அதெல்லாம் பார்த்த அனுபவியாக இருந்திருக்கார் பிரம்மா பாபா. பாபா சொல்கிறாங்க, அப்படி உயர்ந்த குணங்களை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். பெரிய பெரிய ராஜா ஜமீன்தார்கள்னால் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, தான தர்மம்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் அல்பகால பலன்தான். ஆனால் இந்த சங்கம யுகம் எவ்வளோ விசேஷமான யுகம், எவ்வளவு பிராப்திகள் உங்களுக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறதையும் பாபா நமக்கு சொல்கிறாங்க. அதனால் இந்த டைமில் பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டுமே நீங்கள் நினைவு செய்யுங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் தேவதைகளையும் கலப்படமாக இருந்துச்சு உங்களோட நினைவுங்கிற தேவதைகள், சாது, சன்னியாசிகள், குருக்கள் எல்லாத்தையும் நினச்சிங்க. இப்போ என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும், தூய்மையாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதுதான் உங்களோட லட்சியங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 17/5/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, குடும்பத்தில் இருந்தாலும் எந்த பொருளின் மீதும் பற்று ஏற்படாத அளவிற்கு ட்ரஸ்டியாக ஆகுங்கள். எனது என்பது எதுவும் கிடையாது என்ற அளவிற்கு பிச்சைக்காரர்களாக ஆகுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களது முயற்சியின் லட்சியம் எது? பதில்: நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிடும். இதுவே உங்களது லட்சியமாகும். ஷரீரத்தின் மீதிருக்கும் பற்றுதல் நீங்கிவிட வேண்டும். எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு பிச்சைக்காரர்களாக ஆகிவிடுங்கள். ஆத்மா அஷரீரியாக வேண்டும். நான் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். இவ்வாறு முயற்சி செய்யக்கூடியவர்களே பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள்தான் ஏழையிலிருந்து செல்வந்தராகவும் செல்வந்தனிலிருந்து ஏழையாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஏழையும் இருக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. ஆத்மா கேட்கின்றதா அல்லது ஷரீரம் கேட்கின்றதா? இதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிறது யார்? ஆத்மாவா ஷரீரமான பாபா கேள்வி கேட்குறார். தந்தை குழந்தைகளிடத்தில் இதை கேட்கின்றார். ஆத்மாதான். ஆத்மா கண்டிப்பாக ஷரீரத்தின் மூலமாக தான் கேட்கின்றது. ஷரீரம் ஜடம், ஆத்மா சைத்தன்யமானது. இப்போ ஆத்மா சைத்தன்ய சக்தி இந்த உடலில் அமர்ந்து கேட்கின்றது. பாபா அதை உணர வைக்கிறார். இன்னாரது ஆத்மா பாப் தாதாவை நினைவு செய்கின்றது என்று தான் குழந்தைகள் எழுதுகின்றனர். யாரையாவது பற்றி சொல்லணுன்னா கூட இந்த ஆத்மா அப்படின்னு அப்போ கூட ஒரு ஆத்மாவாக தான் இன்னொருத்தரை நினைவு செய்கிறாங்க. நான் ஆத்மா என்பது பழக்கமாகி விடுகின்றது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதை நினைவு செய்து அது என்ன இன்னும் நானும் ஒரு ஆத்மா, மற்றவங்களும் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது ஒரு இயல்பான பழக்கமாக ஆகிவிடுகிறது. ஏனெனில் குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். அதனால் பாபா அடிக்கடி எல்லாத்துலேயும் இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார். எங்கு பார்த்தாலும் ஆத்மா தான் இருக்கின்றது. யாரை பார்த்தாலும் சரி ஆத்மா இருக்குது, ஷரீரமும் இருக்கின்றது. இவரிடத்தில் 2 ஆத்மா இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். நம்ம எந்த ஒரு மனித ஆத்மாவை பார்த்தாலும் மனிதனை அதில் ஷரீரமும் இருக்குது, அதுக்குள்ளே ஆத்மாவும் இருக்குது. இப்போ நம்ம பாப் தாதாவை பார்க்கும்போது பிரம்மா பாபாவோட சரீரத்தில் 2 ஆத்மா இருக்குது. ஒரு சரீரத்தில் ஒன்றை ஆத்மா என்றும் மற்றொன்றை பரம் ஆத்மா என்றும் கூறுகின்றோம். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய 2 ஆத்மாவில் ஒருத்தர் பிரம்மாவோட ஆத்மா, இன்னொருத்தர் ஈஸ்வர் பரம் ஆத்மா. சுயம் பரமாத்மா கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தில், அதாவது இவரது ஆத்மாவும் பிரவேசித்து இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் நானும் பிரவேசித்திருக்கின்றேன். பாபா தெளிவாக புரிய வைக்கிறார். இந்த ஆத்மா எந்த சரீரத்தில் பிரவேசாகி வாழ்ந்துட்டுருக்கோ அதே சரீரத்தில் நானும் சேர்ந்து கொஞ்ச காலத்திற்கு பிரவேசம் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் இருக்க முடியாது.
தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா தன்னுடைய நடிப்பை நடிக்கணும். இந்த உலகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே, ஸ்தூல உலகத்திற்கு உடல் இல்லாமல் இருக்க முடியாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தந்தையை நினைவு செய்வீர்கள் மற்றும் தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். இப்போ பாபா ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமே, நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா நீங்கள் தான் தூய்மையான நிலையை அடையணும். ஏன்னா நீங்கள் தான் தூய்மையை இழந்துட்டீங்க. இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். அதுக்கு தான் என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். பிறகு எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்து மற்றும் செய்விக்கின்றீர்களோ, சுய தர்ஷன சக்கரதாரியாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குகின்றீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். இப்போ பாபா அடுத்து என்ன சொல்கிறாங்க? குணங்களை கடைப்பிடிங்க. நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகணுன்னா குணங்களை கடைப்பிடிங்க. அதுக்கப்புறமா சுயதர்ஷன சக்கரம் ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு ஆயுதமாக தேவதைகளுக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுங்க. நான் யார் அப்படிங்கிற அந்த நினைவு, அந்த ஸ்மிருதி மிகப்பெரிய சக்தி ஆத்மாக்குள்ளே கொடுக்குது. அப்போ யார் அப்படி அதை கொண்டு வரீங்க, மற்றவங்களையும் ஸ்வதர்ஷன் பண்ண வைக்கிறீங்க. அதை செய்கிறவங்க தான் மீண்டும் அதை போல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியும். இதில் யாருக்காவது குழப்பம் இருந்தால் கேட்கலாம். நான் ஆத்மா என்பது உண்மைதான். பிராமணனாக ஆயிருக்கின்ற குழந்தைகள் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு தான் தந்தை கூறுகின்றார். இதெல்லாம் இந்த ஞானத்தை வேறு யாரும் புரிஞ்சுக்க முடியாது. மற்றவர்களுக்கு கூற மாட்டார். எல்லாத்துக்கும் போய் பாபா உலகத்தில் சொல்கிறதில்ல. குழந்தைகள் தான் பிடித்தவர்களாக இருக்கின்றனர். அவங்க தான் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு வெளியில் அன்பு காண்பிப்பார். ஆனால் இவர் எனது குழந்தை இல்லை என்பது புத்தியில் இருக்கும். எல்லாருக்கும் பாபா அன்பு காமிச்சா கூட யார் அவருடைய ஞானத்தை புரிந்து கொண்டு ஃபாலோ பண்ணுறமோ பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமானவங்களாக அவங்க ஆயிடுறாங்க. நான் குழந்தைகளிடத்தில் தான் பேசுகின்றேன் என்று பாபா கூறுகிறார். ஏனெனில் குழந்தைகளுக்கு தான் படிப்பிக்க வேண்டும். மற்றபடி வெளியில் இருப்பவர்களுக்கு படிப்பிப்பது உங்களது கடமையாகும். மற்றவங்களுக்கெல்லாம் ஞானத்தை சொல்கிறது உங்கள் வேலைங்கிறார். சிலர் உடனேயே புரிந்து கொண்டு விடுகின்றனர். அந்த காலத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பிரம்மா பாபா ஞானத்தெல்லாம் சொல்ல மாட்டார், நம்ம இப்போ போகிற மாதிரி. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நான் யார் என்னோடய குழந்தைங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னா. பிரம்மா பாபா சரீரத்தில் சிவ பாபா வந்து எல்லாருக்கும் சொல்கிறதில்ல, ஒரு சிலருக்கு தான் டைரெக்டாக ஞானத்தை கொடுத்தார். மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறது உங்கள் கடமைங்கிற. சிலர் உடனே புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் சிறிது புரிந்து கொண்டு சென்று விடுகின்றனர், போயிடுறாங்க. பிறகு இங்கு அதிகம் விருத்தியாகி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மீண்டும் வருவார்கள். பாபா சொல்கிறாங்க, நிறைய பேர் வராங்கன்னா அதை பார்த்து வரவங்க இருக்காங்க, ஞானத்தை பார்த்து கேட்டு கிடையாது. நிறைய பேர் வராங்கன்ட்டு திரும்பி வராங்க. பார்த்தால் சரி சரி எப்படியோ வராங்க. என்னை நினைவு செய்யுங்கள் என்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை கூறுவதாக நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இப்போ எல்லாரும் பகவானை நினைங்கிற செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக தந்தை தான் ஆக்குகிறார். என்னை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்றும் அவர் கூறுகிறார். ரெண்டு விஷயமும் பாபா சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாரு, என்னை தவிர வேறு யாரையும் நினைவு செய்ய வேண்டாங்கிறதையும் பாபா சொல்கிறார். கலப்படம் இல்லாமல் என்னை நினைவு செய்தால் உங்களது ஆத்மா பாவனமாக ஆகிவிடும். தூய்மையாகும்னா என்னை மட்டுமே நினைவு செய்யும். இவ்வளோ காலமாக தெய்வாத்மாக்களையும் குரு மனித ஆத்மாக்கள் எல்லாரையும் நினச்சிட்டீங்க, இப்போ என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. பதீத்த பாவனன் நான் ஒருவன் மட்டுமே. அவர்னால் மட்டும்தான் நம்மை தூய்மைப்படுத்த முடியும். எனது நினைவின் மூலமாகவே ஆத்மா பாவனமாக ஆகும். ஆகையால் குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். தந்தை தான் பதீத்தமான ராஜ்யத்தை பாவனமாக ராஜ்யமாக ஆக்குகின்றார். எங்களை இந்த பதீத்தமான ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று கூறுகின்றனர். பாபா எங்கு அழைத்து செல்கின்றார்? சாந்தி தாமம், பிறகு சுகதாமம். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தூய்மையாக வேண்டும். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஆத்மா நான் இப்போ தூய்மையாக மாறணும். பதீத்த பாவனரான பாபாவை நினைவு செய்து 84 பிறப்புகளை புரிய வைப்பது எளிமையாகும். இவ்வளோ பிறவி எடுத்து முடிச்சிட்டோன்னு புரிய வைங்க.
சித்திரங்களை பார்த்ததும் நம்பிக்கை வந்து விடுகிறது. ஆகையால் பாபா அடிக்கடி கூறுகிறார், கோலாகலமாக மியூசியத்தை திறங்கள். ஏன்னா அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது மனிதர்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நல்லா புரியுது. ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம், இப்படி மாறிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கோலாகலம் மனிதர்களை கவர்ந்திழுக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா தான் மனிதர்களுக்கு அந்த ஈர்ப்பு வரும். பலர் வருகின்ற பொழுது தான் நாம் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து இவ்வாறு ஆகி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவீர்கள். எல்லாரும் வரும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். தந்தை கூறுகின்றார், என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். 2 விஷயம், யோகா பண்ணுங்கள், என்னை மட்டும் நினைங்க, இன்னொன்று குணங்களை கடைப்பிடிங்க. பேட்ச் கண்டிப்பாக கூடவே வைத்து கொள்ள வேண்டும். நாம் பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். முதலில் பிச்சைக்காரர்னா என்னோடதுன்னு எதுவுமே என்கிட்ட இல்லை. முதலில் கிருஷ்ணராக ஆவீர்கள் அல்லவா? எது வரைக்கும் கிருஷ்ணராகவில்லையோ அது வரைக்கும் நாராயணனாக ஆக முடியாது. அப்படின்னா குழந்தையானால் தான் அதுக்கப்புறம் பெருசாக முடியும். இப்போ என்ன பண்ணணும்? என்னோடது எதுவுமே இல்லைன்னு பாபாவுக்கு சமர்ப்பணம் ஆயிடும், அவருக்கு குழந்தையாக ஆயிடணும். குழந்தையிலிருந்து பெரியவர்களாக ஆகின்ற பொழுது தான் நாராயண் என்ற பெயர் கிடைக்கும். கிருஷ்ணன் குழந்தை, அப்போ அவர்கிட்ட ராஜ்யமெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாராயணானவொன்னே கைக்கு ராஜ்யம் வந்துடுது. அதே போல் தான் நீங்களும் இப்போ பாபாவுக்கு குழந்தையாகுங்க, அப்புறம் நீங்கள் இளவரசன் ஆகிடலாம். ஆக இதில் 2 சித்திரம் இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு ஆகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் பிச்சைக்காரர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். சிலரை நாம் பிச்சைக்காரர்கள் என்று கூற முடியாது. இந்த பாபா அனைவரையும் விட மிகப்பெரிய பிச்சைக்காரராக இருக்கின்றார். ஏன்னா பாபா தன் மண் தனு ஜன், உடல் மனம் பொருள் தன்னுடைய சம்பந்தங்கள் எல்லாத்தையுமே பாபாவுக்கு கொடுத்துட்டு என்னோடது என்னுடையவர்கள்னு எதுவுமே இல்லைன்னு மிகப்பெரிய பிச்சைக்காரராக அவர் ஆயிட்டார். இதில் முழு பிச்சைக்காரனாக ஆக வேண்டும். இங்கே நீங்கள் பகவானுக்கு முன்னாடி எப்படி ஆகணுங்கிறார், கடவுளுக்கு முன்னாடி முழு பிச்சைக்காரர்கள் ஆகிடுங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவரோடதுன்னு அர்ப்பணம் செய்திருங்க. குடும்பத்தில் இருந்தாலும் பற்றுதலை நீக்க வேண்டும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், ஆனாலும் என்னோடதுனா தானே அது மேலே பற்று இருக்கும். எல்லாமே ஈஸ்வரோடதுங்கும் போது அது மேலே பற்று இருக்கக்கூடாது. அவரோடது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலேருந்தும் பற்றை விலக்கிடுங்க. நாடகப்படி நீங்கள் பற்றுதலை நீக்கிவிட்டீர்கள். ஸோ அப்போ வந்தவங்க எல்லாரும் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, தாய்மார்கள் கூட பலரும். அப்போ நாடகப்படி அது கூட நடந்தது. நிக்ஷய புத்தி உள்ளவர்கள் மட்டுமே இதெல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள். நம்மிடத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளை பாபாவிடத்தில் கொடுத்து விட்டேன். ஹே பகவான், நீங்கள் என்னவெல்லாம் கொடுத்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுடையதே, நம்முடையது கிடையாது என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? இப்போ பாபா சொல்கிறாங்க, நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்க தான் வாயில் மட்டும் பகவான் எல்லாம் எனக்கு கொடுத்தாது, எல்லாமே அவரோடது தான் அப்படின்னு பக்தியில் சொன்னாங்க. ஆனால் யாருக்கு இங்கே பகவான் மேலே முழுமையான சிவபாபா மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் பாபா இதெல்லாமே உங்களோடது தான், எதுவுமே என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும். பக்தி மார்க்கத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பக்தியிலையும் பகவானே நீங்கள் தான் எல்லாமே கொடுத்தீங்க, எல்லாமே உங்களோடது தான், என்னோடது எதுவும் இல்லை அப்படின்னு அங்கேயும் சொன்னாங்க. அந்த நேரத்தில் பாபா வெகு தொலைவில் இருந்தார். இப்பொழுது பாபா மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றார். அப்போ நம்ம பாபாவை பார்க்கும்போது இறைவனை பார்த்தோம், பகவானை பார்த்தோம், நம்மளை விட்டு விலகி இருந்தார். இப்போ நம்ம அவர் பக்கத்தில் இருக்கோம், ஏன்னா அப்பாவாக இருக்கார். எதிரில் இருப்பவரை போன்று நாம் ஆக வேண்டும். இப்போ அவரை போல நாம் இப்போ ஆகணும். பாபா என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். பாபாவின் சரீரத்தை பார்க்கக்கூடாது, புத்தி மேலே சென்று விடுகின்றது. பாபானா பிரம்மா பாபா கிடையாது, சிவ பாபாவை நினைக்கணும். இது லோனாக எடுக்கப்பட்ட சரீரம், கொஞ்ச நேரத்துக்கு கடனாக வாங்கின உடல். ஆனால் நான் சிவபாபாவிடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. பிரம்மா பாபாவை பார்த்தாலும் நான் பேசுகிறதெல்லாம் சிவபாபா கூட. உங்களோடதுன்னு யார்கிட்ட சொன்னோம்? சிவபாபா கிட்ட. இது அடமானமாக எடுக்கப்பட்ட ரதம் ஆகும். பாக்கியசாலி ரதம், உடல்ங்கிறது ரதம், அவருடையது கிடையாது. எந்த அளவிற்கு பெரிய மனிதனாக இருக்கின்றனரோ அந்த அளவிற்கு அடமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய மனுஷங்கன்னா அவங்கள நம்பி எதை வேணாலும் கொடுப்பாங்க. அரசர் கட்டியதை வாங்கி கொள்கின்றார் என்றால் அந்த முதலாளி 1000ஐ 4000ஆக மாற்றி விடுகின்றார். இப்போ சில டைமில் அது போல் அரசரோட பொருளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து கொஞ்ச நாளத்துக்கு
அடமானமாக எடுத்துக்கொள்வாங்க. ஏனெனில் இவர் செல்வந்தர் என்பதை அறிந்திருக்கின்றனர். இவர் அதிகமாக வாங்குகின்றார் என்று அரசர் ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது. இல்லையென்றால் அவர்களுக்கு செல்வத்தை பற்றிய கவலை கிடையாது. அவர்கள் சுயம் யாருடனும் பேச மாட்டார்கள். இப்போ பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எல்லா விஷயத்திலையும் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தாங்க. ரொம்ப பெரிய மனிதர்களாக இருக்கவங்கள்ட்ட யாரும் கணக்கு கேட்குறது கிடையாது. அவங்க தர்ம காரியங்களை நிறைய செய்வாங்க. இப்போ அந்த நேரத்தில் யார் அது போல் அதிகமாக சொத்துக்கள் இதெல்லாம் அரசர்களோட காலத்தில் வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் அரசர்கள் அந்த அளவிற்கு இவங்க இதை எப்படி வாங்கினாங்க அதை எப்படி வாங்கினாங்கன்னு கேட்பது இல்லை. அவங்களுக்கு செல்வத்தை பற்றிய கவலை இருக்கிறது இல்லை. அப்போ யாருக்கு என்ன வேணுமோ அதை கூட அவங்க யார் மூலமாவது வாங்கி கொள்வார்கள். தானே அதில் ஈடுபட மாட்டாங்க. தனி செக்ரட்டரி அதற்காக பேசுவார். பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா இப்போ பிரம்மா பாபா இருந்தார். அவரும் கூட மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருந்தார். அவர் நிறைய அவரை விட பெரிய பெரிய செல்வந்தர்களை மீட் பண்ணி வைர வியாபாரம்லாம் பண்ணும்போது இப்போ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த ராஜாக்களுக்கு ஏதாவது ஒரு நகை வேணும் அப்படின்னா அவங்க கையை காட்டுவாங்க. அவ்வளோதான். செக்ரட்டரி மூலமாக இது எனக்கு வேணும் இல்லை அது எனக்கு வேணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. நேரடியாக அவங்க பேசக்கூட மாட்டாங்க. அந்தளவுக்கு உயர்வான ஒரு நடவடிக்கையில் இருந்தாங்க. தனி செக்ரட்டரி தான் பேசுவார். அவங்க யாரோடனும் பேச மாட்டாங்க. இன்றைய நாட்களில் லஞ்சம் இல்லாமல் காரியம் நடப்பது கிடையாது. பாபா நல்ல அனுபவியாக இருக்கின்றார். பாபா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்த்துருக்கார். அவர்கள் மிகவும் ராயலாக இருப்பார்கள். அவங்களுடைய நடவடிக்கை அவ்வளோ ராயலாக இருக்கும். அதிகம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் பாபா பார்த்துருக்கிறார். பொருட்களை விரும்பினால் போதும் செக்ரட்டரியை அழைத்து இவரிடத்திலிருந்து இதனை கொண்டு வாருங்கள் என்று கூறிவிடுவார். கடையை திறந்து அமர்ந்திருப்பார். இந்த பாபா கடையை திறந்து உட்கார்ந்துருப்பார். யாருக்கு வேணுமோ செக்ரட்டரி அனுப்பிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய பெரிய ராஜாக்கள் வாங்கிப்பாங்க. மகாராஜா மகாராணி இருவருமே வருவார்கள். எந்த பொருள் பிடித்ததோ அதனை கண்களின் மூலமாக சைகை காண்பிப்பார்கள். செக்ரட்டரி பேசி முடிப்பார். இடையில் தனது பங்கையும் எடுத்துக்கொள்வார். தன்னோட பங்கையும் அவர் வாங்கிப்பார். இவங்க கண்ணை காட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவரை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருவார். சில அரசர்கள் தன் கூடவே பணத்தையும் கொண்டு வருவர். இவருக்கு பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று செக்ரட்டரியிடம் கூறிவிடுவர். பாபா அனைவரின் தொடர்பிலும் வந்திருக்கிறார். அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட அந்த காலத்தில் பெரிய பெரிய பதவியில் இருந்த ராஜாக்கள் கூட எல்லாம் பாபா தொடர்பில் வந்திருக்கார். அவர்களது நடத்தைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றார். அப்போ ராயலான ஒரு ராஜா குலத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஒரு தன்மை எப்படி இருக்குங்கிறது பிரம்மா பாபாவுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்குது. அரசர்களிடம் கருவூலத் தலைவர் எப்படி இருந்தாரோ அதுபோல் இங்கு சிவபாபாவுக்கும் கருவூலத் தலைவர் இருக்கின்றார். ட்ரெஷரர்னு சொல்கிறாங்களே, பணத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணுறவர். அப்போ அவங்க மூலமாக தான் அவங்க எல்லா கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. இவர் ட்ரஸ்டியாக இருக்கின்றார். யார்? பிரம்மா பாபா. பாபாவிற்கு இவர் மீது எந்த மோகமும் கிடையாது. சிவபாபாவுக்கு பிரம்மா பாபா மேலே கூட எந்த விதமான மோகமும் இல்லை. தனது செல்வத்தின் மீதும் பற்றுதல் வைக்கவில்லை. பிரம்மா பாபா அவருக்கு தன்னுடைய பொருள், பணம், சொத்து கோடிக்கணக்காக இருந்ததுன்னா அது மேலே அவருக்கு எந்த பற்றுதலும் இல்லை. அனைத்தையும் சிவபாபாவிற்கு கொடுத்து விட்டார். பிறகு சிவபாபாவின் செல்வத்தின் மீது எப்படி பற்று வைக்க முடியும்? பாபாவோடதுன்னு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. 4 சகோதரிகளை ட்ரஸ்டி ஆக்கி அவங்க பேரில் எழுதி வச்சிட்டாரு. அப்போ அவரோட தான் மாற்றின பிறகு அந்த பொருள் மேலே, சிவனோட பொருள் மேலே இவருக்கு எப்படி பற்று வரும்? அந்த அளவுக்கு என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா விலகிட்டார். இவர் ட்ரஸ்டியாக இருக்கின்றார். அப்போ அந்த அளவுக்கு தன்னோடது எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு அவர் அதுக்கு ட்ரஸ்டியாக ஆகிட்டார். யாரிடத்தில் செல்வம் அதிகமாக இருக்கின்றதோ இன்றைய நாட்களில் அரசாங்கம் அவர்களை எவ்வளவு பரிசோதனை செய்கிறது. செக் பண்ணுறாங்க, டேக்ஸ் கட்டுறாங்களா இல்லையா, எவ்வளோ வச்சுருக்காங்க. அயல் நாட்டிலிருந்து, அதாவது வெளிநாட்டிலிருந்து வருபவர்களையும் பரிசோதித்து பார்க்கின்றனர். பிச்சைக்காரர்களாக எப்படி ஆவது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். எப்படி பாபாவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துடணும். பிரம்மா பாபா ஸ்தூலமாக கொடுத்துட்டாரு, சூக்ஷ்மமாகவும் என்னோடது இல்லைன்னு பிச்சைக்காரர் ஆகிட்டார். இப்போ எல்லோரும் நம்ம ஸ்தூலமாக எல்லாத்தையும் கொடுக்க முடியாட்டினாலும் பாபா சொல்கிறாங்க, மனதார எல்லாமே அவரோடது அப்படின்னு கொடுத்துருங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க அவருக்கு.
அப்படி நீங்கள் ட்ரஸ்டியாக மாறிடுங்க. உங்களுக்கு அது நான் புரிய வச்சுருக்கேங்கிற. அதாவது எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. அப்போ என்னோடதுன்னு எதுவும் கிடையாதோ அதை நம்ம நினைக்க மாட்டோம். என்னோடதுன்னு இருக்கிறது தான் நினைப்போம். அப்படி எதுவுமே உங்களுக்கு நினைவு வரக்கூடாது. ஆத்மா அசரீரியாக ஆகிவிட வேண்டும். அப்படின்னா உடல் அது கூட என்னோடது இல்லை, உடலும் இல்லை எனக்கு அப்படின்னு வெறும் அசரீரியான ஆத்மா, உடலற்ற ஆத்மாவாக ஆயிடுங்க. இந்த சரீரத்தையும் தன்னுடையதாக நினைக்காதீர்கள், என்னோடதுன்னு நினைக்காதீங்க. என்னுடையது என்று எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் முழுமையான பிச்சைக்காரர்கள் ஆகுவது. தன்னை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பிச்சைக்காரனாக எப்படியாவது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். சரீரத்திலிருந்தும் பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். மற்ற வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், அப்புறம் கூடவே இருக்கிறது எது? இந்த உடல். அதையும் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்திடணும். இதுவும் என்னோடதில்லை, அவருடைய சேவைக்காக அப்படின்னா அவருக்கு அதையும் அர்ப்பணம் செஞ்சிடணும். நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்துவிடும், இதுதான் உங்கள் லட்சியமாகும். நான் இறந்துட்டேன்னா உலகமே எனக்காக இல்லை, எனக்காக உலகம் இல்லை. உலகம் அழியிற வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் இறந்துட்டாலே உலகம் எனக்கு இல்லை. அப்போ அதுபோல் நீங்கள் இந்த உலகத்திலேருந்து இறந்துருங்க, இருந்தாலும் எதுவுமே என்னோடது இல்லைன்னு, இதுதான் உங்கள் லட்சியம். பாபா சரியாக தான் கூறுகிறார் என்பதை உணர்ந்திருக்கின்றீர்கள். நமக்கு புரியுது, கரெக்டு தான். இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். சிவபாபாவிற்கு நீங்கள் எதையெல்லாம் கொடுக்கின்றீர்களோ அதற்கு பலனாக மறுபிறவியில் கிடைத்து விடுகின்றன. எல்லாம் நம்ம கொடுக்கறதெல்லாம் ஓட்ட உடசல் தமோ பிரதானமாக. ஆனால் அவர் திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது எல்லாத்தையும் அவ்வளோ தூய்மையாக தங்கமாக மாற்றி கொடுக்குறார். ஆகையால் தான் இவை அனைத்தும் ஈஸ்வரன் கொடுத்ததாக கூறுகின்றீர்கள். அதனால தான் பக்தியிலேயே அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முந்தைய பிறப்பில் நல்ல செயல்களை செய்திருப்பீர்கள், அதற்கான பலன் கிடைக்கின்றது. யாருடையதாவது சிவபாபா வைத்துக்கொள்வது கிடையாது. இல்லை, நல்ல கர்மா செய்கிறோம், அதுக்கான பலன் கிடைக்கிது பக்தியிலையும். பாபா சொல்கிறாங்க, நான் யாரோடதையும் நான் வச்சுக்கிறது இல்லை, திரும்பி உங்களுக்கு கொடுத்துட்றேங்கிறார். பெரிய பெரிய அரசர்கள், ஜமீன்தான்கள் போன்றவர்களுக்கு பரிசு கொடுத்தார். சிலர் பரிசை எடுத்துக்கொள்கின்றனர், சிலர் எடுத்துக்கொள்வதில்லை. அங்கு நீங்கள் எதையும் தானம் புண்ணியம் செய்வதில்லை. இல்லையா? அந்த மாதிரி தான புண்ணிய கர்மம்லாம் அரசர்கள் அவர்கள்லாம் அந்த காலத்தில் செய்தாங்க. பெரிய பெரிய அரசர்கள், ஜமீன்தார்கள்லாம் மற்றவர்களுக்கு நிறையா தான தர்மம், பொருள், பரிசுகள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் சத்தியுகத்தில் நீங்கள் யாருமே அது போல் தான தர்மம் புண்ணியம்லாம் செய்கிறதில்லை. ஏனென்றால் அங்கே அனைவரிடத்திலும் செல்வம் அதிகமாக இருக்கும். தானம் யாருக்கு செய்வீர்கள்? எல்லாருக்கும் எதுவும் தேவையில்லை, நிறைஞ்சிருக்குங்கும் போது ஏழைகள் அங்கே இருக்கவே மாட்டார்கள். நீங்கள் தான் ஏழையிலிருந்து செல்வந்தர்களிலிருந்து பிச்சைக்காரர்களாக ஆகின்றீர்கள். இவரை ஆரோக்கியமானவராக ஆக்குங்கள், கருணை காண்பியுங்கள், இதை செய்யுங்கள் என்றெல்லாம் கூறுகின்றனர் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் கடவுளுக்கு முன்னாடியும் போய் சொல்கிறாங்க, இவங்களை காப்பாற்றுங்க, அவங்கள காப்பாற்றுங்க, இவங்க மேலே கருணை காட்டுங்க, இவங்க நல்லாகணும் அப்படின்லாம். முன்பு சிவபாபாவிடத்தில் மட்டும் கேட்டனர். பிறகு கலப்படம் உள்ளவர்களாக ஆகிவிட்டதால் அனைவரின் முன்பும் சென்று கொண்டே இருக்கின்றனர். கடவுள்கிட்ட முன்னாடி போய் இதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சாது, சன்னியாசிகள், குருக்கள், தெய்வ ஆத்மாக்கள் எல்லார்கிட்டையும் இதெல்லாம் செய்கிறாங்க. பக்தி கீழே வந்துடுச்சு. பையை நிறைத்து விடுங்கள் என்று கூறுகின்றனர். எவ்வளவு கல்புத்தியுடையவர்களாக மாறிவிட்டனர். கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்குகின்றார். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அளவு கடந்த குஷி என்பது இருக்க வேண்டும். அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் கோபியர்கள், அது கோப வல்லன் அப்படிங்கிறது சிவபாபா, அவருடைய கோபியர்கள்கிட்ட கேளுங்கன்னு தான் சொல்லப்படுது. யாருக்காவது அதிக லாபம் கிடைக்கின்ற பொழுது அதிக குஷி இருக்கும். யாருக்கு நிறைய வருமானம் வருதோ அவங்க தானாகவே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கும் அதிக குஷி இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இப்போ எவ்வளோ வருமானம். உங்களிடம் 100% குஷி இருந்தது, பிறகு குறைந்து விட்டது. இப்பொழுது எதுவுமே கிடையாது. முதல் எல்லையற்ற சக்கரவர்த்தியாக இருந்தீர்கள் முதல்ல. பிறகு அல்பகால எல்லைக்குட்பட்ட ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது பிர்லாவிடம் அதிகமான செல்வம் உள்ளது. கவர்மெண்ட்டோட, அரசாங்கத்தோடு அவங்கக்கிட்ட இருக்குது. கோயில்களை உருவாக்குகின்றனர், அதிலிருந்து எதுவும் அடையப் போவதில்லை. ஏழைகளுக்கு எதுவும் கொடுப்பதும் இல்லை. கோயில் உருவாக்கினால் அங்கு மனிதர்கள் வந்து தலை வணங்குவர். ஆம், ஏழைகளுக்கு தானம் கொடுத்தால் அதற்கு பலன் கிடைக்கும். இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து உதவி செய்கிறோன்னா அதுக்கு
பலன் கிடைக்கும். தர்மசாலைகளை உருவாக்கினால் அங்கே அநேக மனிதர்கள் சென்று ஓய்வெடுப்பர். அடுத்த பிறவியில் அல்பகால சுகம் கிடைக்கும். பெரிய அவங்களுக்கு மாட மாளிகை கிடைக்கும்னு சொல்கிறார். என்ன செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன், அதுக்கேற்ற ஒரு பிராப்தி அடுத்த பிறவியில் கிடைக்கும். சிலர் மருத்துவமனையை உருவாக்குகின்றார் என்றால் அல்ப காலத்திற்கு ஒரு பிறப்பிற்கு அதனுடைய சுகம் கிடைக்கும். எந்த நோயும் அவங்களுக்கு வராது. ஆக எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து இதெல்லாம் புரிய வைக்கிறார். உங்களுடைய எந்த கர்மாவும் வீணாகிறது இல்லை. பக்தியில் கூட இது போல் அல்பகால பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருந்தது. இந்த புருஷோத்தம சங்கமயுகத்திற்கு அதிக மகிமை என்பது இருக்கின்றது. இது ஒரு ஸ்பெஷலான யுகம், புருஷோத்தம சங்கமயுகம். புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய உங்களுக்கும் அங்கு மகிமை இருக்கின்றது. பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தந்தை வந்து படிப்பிக்கின்றார். அவரே ஞான கடலாக இருக்கின்றார். இந்த முழு மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். முழு நாடகத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்று உங்களிடம் கேட்பார்கள். கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? கீதையில் பகவான் வாக்கியம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன், இதை மறந்து விட்டீர்களா என்று கேளுங்கள். இதெல்லாம் பகவான் சொல்லியிருக்காருல, அதுக்காக வந்து இப்போ அவர் படிப்பு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை தான் நாங்கள் கேட்க போகிறோன்னு சொல்லுங்கள். இதன் பொருளை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். பதீத்த ராஜாக்கள் பாவனமான ராஜாக்களை பூஜை செய்கின்றனர். ஆகையால் தந்தை கூறுகின்றார், உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். தேவதைகள் தான் யார்? ராஜாக்கெல்லாம் ராஜா. துவாபரிகத்தோட ராஜாவும் சத்தியுக ராஜாக்களை தான் வணங்குறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா? சொர்க்கத்தின் தேவதைகள் துவாபரிக கலியுகத்தில் அவர்களை தான் அனைவரும் வணங்குகின்றனர், பூஜை செய்கின்றனர். இந்த விஷயங்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பக்தர்கள் எதையும் புரிந்து கொள்கின்றனரா? அவர்கள் சாஸ்திரங்களையும் கலவைகளை மட்டுமே படித்து படித்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த கீதையை அரை கல்பத்திற்கு கேட்டு அதை பற்றி கூறிக்கொண்டு வந்தீர்களோ அதன் முதல் ஏதாவது ஒரு பலன் கிடைத்ததா? அது மூலமாக ஏதாவது பலன் கிடைச்சதா? இதை தந்தை கேட்கின்றார். எந்த வயிறும் நிறையவில்லை, யாருக்கும் எந்த பிராப்தி பலனும் கிடைக்கல. இப்பொழுது உங்களது வயிறு நிறைந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறீங்களோ முயற்சி, அதுக்கு ஏற்ற பலன் பிராப்தி அவ்வளோ நிறையுது. ஆனால் பக்தி செஞ்சு செஞ்சு என்ன ஆகிட்டோம்? டயர்ட் ஆகிட்டோம். இந்த நடிப்பு ஒரே ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். நான் இவரது சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று சுயம் பகவான் கூறுகின்றார். தந்தை இவர் மூலமாக பேசுகின்றார் என்றால் கண்டிப்பாக பிரவேசம் செய்கின்றார். இப்பொழுது மேலிருந்து கட்டளையை கொடுக்க முடியுமா? என்ன, இங்கே வந்து தான் பேச முடியுங்கிறார். நான் எதிரில் வருகின்றேன் என்று கூறுகின்றார். டைரக்டாக வரேங்கிறார். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரம்மாவும் எதையும் அறிந்திருக்கவில்லை. சொல்கிறதெல்லாம் யார்? சிவபாபா. இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறார். கங்கை நீர் பாவனமாக்கக்கூடியது என்பது கிடையாது. கங்கையில் குளித்தா தூய்மையாகாது ஆத்மா. இது ஞானத்தின் விஷயமாகும். ஞான கங்கை தான் சிவனோட தலையிலிருந்து வருது, சிவனோட வாயிலிருந்து வருது இல்லையா? பிரம்மா வாய் மூலமாக கேட்குறோம். தந்தை எதிரில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்களது புத்தி இப்பொழுது மேலே செல்லாது. இது அவரது ரதமாகும். நேராக பார்க்கும்போது இங்கே தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறோம். இவரை பாபா பூட்ஸ் என்றும் டப்பா என்றும் கூறுகின்றார். பழைய பூட்ஸில் நான் வரேங்கிறார். ஒரு டப்பானோ அவரை சொல்கிறார். இந்த டப்பாவில் அவர் வைரமாக இருக்கின்றார். பரமாத்மா எவ்வளவு முதல் தரமான பொருளாக இருக்கின்றது. இவரை வைர டப்பாவில் தான் வைக்க வேண்டும் இல்லை? அவ்வளோ உயர்ந்த ஆத்மா. தங்க யுகம் என்று டப்பாவை உருவாக்குகின்றனர். பாபா கூறுகின்றார், வண்ணானின் வீட்டிலிருந்து அழுக்கு என்பது இப்பொழுது போய்கொண்டே இருக்கின்றது. பாபா வண்ணானாக இருக்கார். நம்ம எல்லா ஆத்மாவையும் துவைத்து என்ன பண்ணுறாரு? சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கார். இதனையே சூ மந்திரம் என்று கூறுகின்றோம் இல்லையா? மேஜிக் பண்ணுறாரு பாபா. அவ்வளோ ஒரு அழுக்கானதை தூய்மையாக்குறாரு. அவ்வளோ ஒரு சோழி போல் இருந்த நம்மளை வைரம் போல் ஒரு சின்ன நேரத்தில் மாற்றுறார். சூ மந்திரத்தின் மூலம் வினாடியில் ஜீவன் முக்தி, சொர்க்கத்தோட பாக்கியம். ஆகையால் அவரை மந்திரவாதி என்றும் நாம் கூறுகின்றோம். நான் இவ்வாறு ஆவேன் என்று ஒரு வினாடியில் நம்பிக்கை வந்து விடுகிறது பாபா கிட்ட கேட்கும்போது. இந்த விஷயங்களை நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முன்பு சத்தியநாராயணுடைய கதையை கேட்கும் பொழுது இதனை புரிந்து கொண்டீர்களா? என்ன இப்படியெல்லாம் இல்லை. அந்த கதையை கேட்கின்ற போது அயல் நாடு, படகு போன்றவற்றின் நினைவு இருந்தன. அந்த கதையை கேட்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றிய விஷயங்கள், ஸ்தூலமான படகு, இதை பற்றி தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது. சத்தியநாராயண் கதையை கேட்ட பிறகு
பிரயாணத்திற்கு சென்றனர். அவர்களும் பிறகு திரும்பி வந்து விட்டனர். எங்கே போனாங்க? யார் சொர்க்கத்திற்கு? சத்யநாராயணோட கதையை கேட்டாலும் திரும்ப எங்கே வரணும்? இங்கே தான் வந்தாகும், நரகத்தில். நீங்கள் இந்த சீச்சியான உலகத்திற்கு மீண்டும் திரும்பி வரக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் பாபா சொல்லக்கூடிய சத்யநாராயணோட கதையை கேட்கும்போது உண்மையிலே திரும்ப நம்ம இங்கே வரதில்லை, உயர்ந்த உலகத்திற்கு மீண்டும் வரோம். பாரதம் அமரலோகமாக, சொர்க்கமாக, தேவி தேவதைகளோட ராஜ்யமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயண் உலகத்திற்கு எஜமானர்கள். இவர்களது ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. உலகில் அமைதி ஏற்பட வேண்டும், அனைவருக்கும் இணைந்து ஒன்றாக அமைதியாக வாழ வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றனர். உலகத்தினர் கேட்கின்றனர், இவ்வளவு தர்மத்தினரும் சேர்ந்து எப்படி ஒன்றாக ஆக முடியும்? பாபா அது முடியவே முடியாதுங்கிறார், சான்ஸே இல்லைங்கிற. ஒவ்வொரு தர்மமும் தனித்தனியானது, தோற்றம் தனித்தனியாக இருக்கும் பொழுது ஒன்றாக எப்படி ஆக முடியும்? எல்லாரும் ஒன்றா எப்படி ஆக முடியும்? அவ்வாறு இருப்பது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான். அங்கே ரெண்டில் தான் ஒற்றுமை இருக்குங்கிறார் இல்லையா? அங்கே தோற்றத்தில் கூட பாருங்கள், அங்கே ஆத்மா எல்லாரும் ஒரே போல் இருக்கும். சத்தியுகம் திரேதாயத்தில் கூட எல்லாருடைய ஒரு தோற்றம் ஆண் பெண்ணாக இருந்தால் கூட மேக்சிமம் ஓரளவுக்கு மெஜாரிட்டி எல்லாரும் ஒரே போல் இருப்பாங்க. அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருக்கும். சண்டையிடுவதற்கு அங்கே எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அதனையே உலகத்தின் அமைதியான ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. இது சத்தியுகம் திரேதாயுகம். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியாக படிப்பதில்லை என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். வரிசை கிரமம் என்பது ஏற்படத்தான் செய்யும். படிக்கும்போது மாணவர்கள் வரிசை கிரமமாக நம்பர் வைஸாக இருக்க தான் செய்வாங்க. இங்கும் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் எவ்வளவு நல்ல புத்திசாலியாக ஆக்கப்படுகின்றனர். இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. பக்தர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்வது கிடையாது. நம்ம யூனிவர்சிட்டியில் இங்கே படிக்கிறோம். பகவானுடைய வாக்கியம் என்று அநேக முறை கேட்கின்றனர் பக்தியில். ஏனெனில் கீதை பாரதவாசிகள் அவர்களுடைய தர்ம சாஸ்திரமாக சொல்லப்படுகிறது. கீதைக்கு அளவற்ற மகிமை இருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தலை சிறந்ததாக பகவத்கீதை இருக்கின்றது. சிரோமணி என்றால் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது. பதீத்த பாவனர், சத்கதியின் வள்ளலான பகவான் ஒருவர்தான். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். பாரதவாசிகள் இதனுடைய பொருளை எல்லாம் புரிந்து கொள்வது இல்லை. அர்த்தமின்றி அனைவரும் பாயி பாயி என்று மட்டும் கூறுகின்றார்கள். எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சகோதரர்கள் தான், இந்தியர்களும் சீனர்களும் சகோதரர்கள் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அப்படி இருக்கிறது இல்லை. நாம் சகோதரர்கள் என்று தந்தை இப்பொழுது புரிய வைக்கிறார். பாபா தான் அர்த்தத்தோடு நீங்கள் எல்லாரும் ஆத்மா என்னோட குழந்தை, அதனால் சகோதரர்கள்னு சொல்கிறார். நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். இங்கு நாம் நடிப்பை நடித்து தந்தையை மறந்து விட்டோம், அப்பாவை மறந்துட்டோம். அதனால் நமக்குள்ளே நாம் சகோதரர்களையும் மறந்துட்டோம், கூடவே வீட்டையும் மறந்துவிட்டோம். எந்த தந்தை பாரதத்திற்கு முழு உலகின் ராஜ்யத்தை கொடுக்கின்றாரோ அவரை அனைவரும் மறந்து விடுகின்றனர். அப்படி தான் ட்ராமாவில் இருக்குது. இவை அனைத்து ரகசியங்களையும் தந்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக இது புருஷோத்தம சங்கம யுகம். இப்பொழுதுதான் பகவான் படிப்பிக்கின்றார். அதன் மூலம் நாம் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆவோம் என்ற நினைவு இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நமக்கு நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்கின்றது. இரண்டாவது பாயிண்ட்டு, இப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த சரீரத்திலிருந்தும் முழு பிச்சைக்காரனாக ஆக வேண்டும். இதனையும் மறந்து தன்னை அசரீரி ஆத்மா என்று நினைக்க வேண்டும். வரதான் சதா திருப்தியாக இருந்து தனது திருஷ்டி, விருத்தி, செயல் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய திருப்தி மணியாக ஆக வேண்டும். பிராமண குலத்தில் விசேஷ ஆத்மாக்கள் என்றால் தனது திருப்தி என்ற விசேஷ தன்மை மூலமாக தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் தன்னுடைய பார்வை, உள்ளுணர்வு மற்றும் செயல் மூலமாக திருப்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துவர். அவர்களே திருப்தி மணிகள். அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய எண்ணம், வார்த்தை
சம்பந்தம், தொடர்பும் மற்றும் செயல், இதன் மூலமாக எல்லாம் பாப் தாதாவும் அதன் மூலமாக திருப்தி என்ற தங்க மலர்களின் மழை பொழிவதை அனுபவம் செய்வார்கள். பாபா கூட என் மீது திருப்தியாக முழுசாக இருக்காரு அப்படிங்கிற அளவிற்கு அவங்க அனுபவம் செய்வாங்க. இப்படிப்பட்ட திருப்தி மணிகள் தான் பாப் தாதாவின் கழுத்து மாலையாக ஆகின்றனர். அப்படிப்பட்ட திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாபாவினுடைய கழுத்து மாலையாக இருக்க முடியும். ராஜ்ய அதிகாரியாகவும் ஆகின்றனர். மேலும் பக்தர்கள் பூஜிக்கக்கூடிய மாலையாகவும் ஆகின்றனர். ஸ்லோகன்: எதிர்மறையான மற்றும் வீணான தன்மையிலிருந்து விலகி அதை அழிக்கக்கூடியவர்கள்தான் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகின்றனர். யார் எதிர்மறையான நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லிருந்தும் வேஸ்டான விஷயங்களையும் முடித்துவிட்டு இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு எதுலேயும் முயற்சி செய்கிறவங்களாக இருக்கக்கூடாது. அப்போ எதையுமே சகஜமாக ஆக்கிக்கொள்ளணும் அப்படின்னா எல்லா விதமான வீணான விஷயங்கள்லிருந்தும் எதிர்மறையான ஒரு தன்மையிலிருந்தும் விலகினீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, எல்லாமே சகஜமாகிடும். அச்சா. ஓம் சாந்தி.